நள்ளிரவில் போலீசாரால் உடுத்த உடுப்புடன் இழுத்து செல்லப்பட்ட பெண்கள், விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை. எந்த கொம்பனாலும் தமிழீழத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது. கூலிப்படையான இலங்கை இராணுவத்தினர் அம்பலமான பேரபலம். இந்த நாட்டில் பலரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தற்போது பேசிக் கொண்டிருந்தாலும் போலீசாரின் அராஜகத்திற்கு ஒரு முடிவு வரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் கஞ்சி காய்ச்சிய பெண்களை நள்ளிரவில் போலீசார் கதற கதற கைது செய்துள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். திருகோணமலை சம்போர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறிய நால்வருக்கு விளக்கமறியல் நீடித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கைது செய்யப்பட்ட நால்வரையும் எதிர்வரும் 27ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மூதூர் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மாணவி மற்றும் ஏரிய மூவர் என 4 பேர் நேற்று சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன தமிழீழத்தை எந்த கொம்பனாலும் இனி பெற்றுக் கொடுக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி பொது சந்தையில் அமைக்கப்பட உள்ள கட்டிட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வில் இன்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் அரசியல் வகைகளில் ஒன்றான எதிர்ப்பு அரசியலுக்கான காலம் 2009 முள்ளிவாய்க்காலுடன் நிறைவுக்கு வந்துவிட்டது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன தமிழீழத்தை இனி எந்த கொம்பன் வந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. தசாப்தங்களாக தமிழர்கள் எதிர்ப்பு அரசியல் செய்து அதனால் ஏற்பட்ட நன்மை தீமைகளை கணக்கிட்டு பார்த்தால் தமிழர்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்று தெரியும் என அவர் தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்தவரை தமிழர்களுக்கு தற்போது தேவை ராஜதந்திர அரசியலே ஆகும். அதனையே நான் தற்போது செய்து வருகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குருநாகல் பகுதியில் கணவனை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் குருநாகல் கிரிபாப பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேல் கிரிபா சரகன்வ பகுதியை சேர்ந்த 32 வயதுடைய உதயகுமார் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கணவனை கொலை செய்துவிட்டு இரவில் சடலத்தை தோளில் சுமந்து சென்று மேல்கிரிபா ஏரியில் வீசியதாக மனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபரான மனைவி கணவரின் கழுத்தை நெரித்து சடலத்தை தோளில் சுமந்து சுமார் 150 மீட்டர் தூரம் வரை சென்றுள்ளதாக காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேகத்தின் பேரில் 33 வயதுடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களால் பத்திரமுல்லை பொல்துவ சந்தையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியை கலைக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நேர்த்த அறை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். நீதிமன்ற தடை உத்தரவை மீறி குறித்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கல்விசாரா ஊழியர்கள் கடந்த 12 நாட்களாக தொடர் பணி விலகல் போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர். கடந்த 8 வருடங்களாக கல்விசாரா ஊழியர்கள் எதிர்நோக்கும் சம்பள பிரச்சினை, மாதாந்த கொடுப்பனவு போன்ற பலவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
அரசாங்கம் தம்மிடம் கோரினால் தற்போது ரஷ்யாவிலும் மற்றும் உக்ரைனிலும் கூலிப்படையாக பணிபுரியும் இலங்கை இராணுவத்தினரை ஒரு வாரத்திற்குள் இலங்கைக்கு அழைத்து வர முடியும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று இலங்கை இராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு கூலிப்படையாக அனுப்பப்படுவதால் அவர்களின் வாழ்க்கை அகால நாசமாகி வருகின்றது. இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்வேறு ஆட்கடத்தல்காரர்கள் இணைந்து இந்த கடத்தலை நடத்துகின்ற நிலையில் இலங்கை அரசும் அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். ரஷ்ய மற்றும் உக்ரைனிய அரசாங்கங்கள் கூலிப்படையினரை நேரடியாக பணியமர்த்துவதில்லை. அத்தோடு இவ்வாறு பணியமர்த்தப்படும் கூலிப்படையினருக்கு பயிற்சி அளிக்கப்படுவதில்லை. அவர்கள் போரின் முன்வரிசையை நேரடியாக குறிப்பிடுகின்றார்கள். அத்தோடு முன்வரிசையில் சுமார் 1500 வெளிநாட்டினர் கொண்ட கூலிப்படை இருப்பதாக உக்ரைனின் தூதர் என்னிடம் கூறியுள்ளார். அவர்களுள் அதிகமான எண்ணிக்கையிலான இலங்கை இராணுவத்தினர் உள்ளதாக அவர்கள் கூறியுள்ளதுடன் போரில் இறந்தவர்களின் உடலை கூட இலங்கைக்கு கொண்டுவர இந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. உக்ரைன் அல்லது ரஷ்ய இராணுவத்தில் இணைய வேண்டுமாயின் அந்த நாட்டு பிரஜையாக இருக்க வேண்டும். அத்தோடு இவ்வாறு கூலிப்படையாக செல்வதால் இரு நாடுகளும் எந்த பொறுப்பையும் ஏற்காது. எனவே இது ஒரு வியாபாரம், இதில் சிக்காதீர்கள். இது ஒரு வழி டிக்கெட் மற்றும் திரும்பும் டிக்கெட் இதில் இல்லை. அத்தோடு நான் தூதராக செயல்பட்டால் இதனை ஒரு வாரத்தில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வருடாந்தம் 2000 பௌத்த துறவிகள் தமது துறவரத்தை கைவிட்டு வெளியேறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் மானவெல்வத்தை நாகநந்த விகாரையில் வைத்து முன்னணி பௌத்த துறவிகள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் பல இன்னொரென்ன காரணிகளின் விளைவாக நாட்டில் வருடாந்தம் துறவரத்தை கைவிடும் பிக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. எனவே பொருளாதாரத்தை புத்துயிர் பெற வைக்க அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். இதற்காக பௌத்த மதகுருமாரின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சீனாவின் ஸ்னோபெக் நிறுவனத்தால் நிர்மாணிக்கப்பட உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் உதவியுடன் 2024 ஆண்டில் $3 பில்லியன் பெறுமதியான வெளிநாட்டு நேரடி முதலீட்டு ஒப்பந்தங்களில் இலங்கை சீனாவுடன் கைச்சாத்திட எதிர்பார்த்துள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலோம் அமுனுகம தெரிவித்துள்ளார். தமது முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுக்கு 2024 ஆண்டிற்காக பல பில்லியன் $1 அந்நிய நேரடி முதலீடு இலக்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அமுனுகம தெரிவித்துள்ளார். இறுதி ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்படவில்லை என்றாலும் இப்போதும் கூட விவாதங்கள் அந்த இலக்கு டாலர்களின் எண்ணிக்கையை மீறும் வகையில் சீராக முன்னேறி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் அதை இரட்டிப்பாக்க முடியும் மற்றும் ஆண்டின் இறுதியில் இது 3 மடங்காக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.